கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், பாக்கியவான் என்ற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாக்கியவான் என்று சொன்னால் எபிரெய சொல் பாராக் என்று சொல்லப்படுகிறது. பாராக் என்பதற்கு இரண்டு அர்த்தம். ஒன்று நற்பேர் பெற்றவர்கள், இன்னொன்று கொடுத்து வைத்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யார் கொடுத்து வைத்தவர்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் 7 பேரை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இதில் ஒரு சம்பவத்தை தான் நாம் தியானிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று நமன சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தையை அனுதினமும் வாசிக்கிற தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்போது தான் நாம் கொடுத்து வைத்த, அதாவது நற்பேர் பெற்றவர்களாக நாம் காண முடியும். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் தாவீது பாடின சங்கீதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி அடைவன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தாவீது காடு வனாந்தரம் என்று சுற்றி கொண்டிருந்தாலும் கையில் எப்போதும் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிற ஒரு தோல் சுருளை கையில் வைத்து காலையில் எழுந்த உடனே அதை வாசிக்கிறவராக அவர் காணப்பட்டார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி அடைவேன் என்று சொல்லுகிறார். அப்போது வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு தாவீது கொடுக்கிற விளக்கம் என்னவென்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, வேத வசனம் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. ஆகவே ஒரு தேவ பிள்ளை அனுதினமும் வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். இதை தான் தாவீது சொல்லுகிறார், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி அடைவேன் என்று சொல்லுகிறார். வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் திருப்தியான ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, கேட்கிறவனும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாங்க. அவங்கள கர்த்தனவனா ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது எடுபடாத ஒன்று. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அனுதினமும் கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை கேட்கிற பிள்ளைகளாக நம்ம இருக்கும்போது ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்கிற காரியம் எடுபட்டு போகும், ஆனால் மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மரியாளை கர்த்தர் புகழ்ந்து ஆசீர்வதித்ததை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இதை கைக்கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு ஒன்றில் தவறுவானா கூட அவன் குற்றவாளி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே வாசிக்கிறதையும் கேட்கிறதையும் நாம் கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நம்மளை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார், பெயர் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். நாம் வாழ்நாள் முழுவதும் வாசித்து கேட்ட வார்த்தைகளை கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், பாக்கியவான் என்று சொல்லுகிறார். நாமும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சபையும் பெயர் பெற்று இருக்கும். கொடுத்து வைத்தவர்களாக நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது,
நாம் வேதத்தை மறந்தா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை மறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, வேதத்தை மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையிலே தாகமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறது போல தாகத்தோடு வேதத்தை வாசிப்போம், தாகத்தோடு கர்த்தருடைய வார்த்தை கேட்போம், தாகத்தோடு வேத வசனத்தின்படி கை கொண்டு நாம் நடப்போமானா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து காக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் பாக்கியவான்களாக காணப்படுவோம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.